பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசந்திர சந்திரகாந்தன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். தாக்குதல் தொடர்பாக தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் இதோடு தொடர்பட்டிருக்கின்றார் என்று அண்மையில் பேசப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இன்று நேரடியாக ஒளிபரப்புகின்ற பொழுது அதை சபாநாயகர் ஜகத் பிக்கன்வரத்னவின் முன்னைய தீர்மானத்தின் பிரகாரம் இந்த காட்சிகள் நேரடியாக ஒளிபரப்பப்பட மாட்டாது என்ற தகவல் காட்சிப்படுத்தப்பட்டது. தமிழின படுகொலையானது ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலும் கூட அந்த தமிழின படுகொலையானது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கு. பிள்ளையான் அவர்கள் கொள்ளைகளை செய்துவிட்டு அவர் நடமாடுகின்றார் என்று அவருக்கு எதிராக நடவடிக்கையை பற்றி கூறியிருந்தார். எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனால் தான் அந்த நீதித்துறையிலே பொறுமுறையிலே தமிழ் மக்கள் நம்பிக்கை இல்லாதவர்களாயிருக்கின்றார்கள். ஜெஃப்னபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் ஒரு பிரேரணை ஒன்று, அதாவது தேசபந்து தென்னக்கோன் தொடர்பான ஒரு பிரேரணை ஒன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக கூறப்பட்டது. அந்த வகையில் அது சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதாவது பதவியிட நீக்கம் செய்யப்பட்ட தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்கம் செய்வதற்கான குழுவை நியமிக்கும் முன்மொழிவு இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு, நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது 151 பெரும்பான்மை வாக்களால் இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. பிரேரணைக்கு ஆதரவாக 151 வாக்கள் வழங்கப்பட்ட நிலையில் எதிராக எவ்வித வாக்களும் வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விடயம். அது மட்டுமில்லாமல் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இந்த தேசபந்து தென்னக்கோனுடைய இந்த பதவி நீக்கம் தொடர்பான விடயத்துக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். அதில் குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அவர்கள் கூட இதற்கு தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை காட்டியிருந்தார். அவர் தன்னுடைய நேரிடத்தில் பேசுகின்ற பொழுது கூட அவர் தேசபந்து தென்னக்கோனுடைய விடயம் தொடர்பாக ஒரு பிரேரணை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது ஒரு நல்ல விடயம் என்றும் சுட்டிக்காட்டி குறிப்பிட்டிருந்தார். அது இல்லாமல் போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து தேசபந்து தென்னக்கோனை நீக்குவதற்கான குழு ஒன்றை நியமிக்கும் யோசனையை இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் லக்மாலி ஹேமச்சந்திரனால நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் இந்த தேசபந்து தென்னக்கோன் தொடர்பான பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக நிற்கின்ற அதே நேரத்தில் அண்மையில் மனோஜ் நாணயக்கார என்கின்ற சட்டத்தரணி ஒருவர் தேசபந்து தென்னக்கோனுக்கு உயிர்த்த தாக்குதலோட சம்பந்தம் இருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதாவது நேரடியாக அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். அதாவது ஒரு குறிப்பிட்ட நெடுஞ்சாலையில் பாணந்துறையில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நெடுஞ்சாலையில் ஒரு வாகனம் வெடிகுண்டோடு சென்ற பொழுது அந்த வாகனத்தை செல்லுமாறு இவர் உத்தரவிட்டிருந்தார். அதாவது தேசபந்து தென்னக்கோன் அந்த வாகனத்தை செல்லுமாறு உத்தரவிட்டிருந்தார் என்று அந்த குறிப்பிட்ட போலீஸ் அதிகாரி, அந்த பாதுகாப்பில் இந்த குறிப்பிட்ட போலீஸ் அதிகாரி தன்னுடைய குறிப்பு புத்தகத்திலையும் இதை பதிவு செஞ்சிருந்தார் என்றும் சட்டத்தரணி அவர்கள் கூறியிருந்தார். ஆகவே இந்த விடயம் தொடர்பாகத்தான் பேசுபொருள் ஆகி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் இவருடைய இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டதும் ஒரு வரவேற்பை பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் சொல்லணும் என்று பார்த்தீங்கன்னா, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்ற கட்சியின் தலைவருமான பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசந்திர சந்திரகாந்தன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கொழும்பிலிருந்து வருகிற இந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் இதோடு தொடர்பட்டிருக்கின்றார் என்று அண்மையில் பேசப்பட்டிருந்தது. அதாவது அவர் ஒரு பாணந்துறையில் இருக்கின்ற நெடுஞ்சாலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடைபெற்ற அந்த காலப்பகுதியில் ஒரு குறிப்பிட்ட ரக வாகனத்தில் வெடிகுண்டுகள் ஏற்றிச் செல்லப்பட்டதாகவும் அந்த வெடிகுண்டுகளை ஏற்றிச் சென்ற வாகனத்தை செல்வதற்கு இவர் அனுமதி வழங்கப்பட்டார் என்றும் இவர் மேலே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் இவர் தொடர்பாக, அதாவது பிள்ளையான் தொடர்பாக ஏற்கனவே இந்த அசாத் மௌலானா என்ற கருத்தில் வச்சுக்கொண்டு இவர் கைது செய்யப்படலாம் என்றும் கூறப்பட்டிருந்தது. ஆகவே இவர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆக இந்த கைது தொடர்பாக பல விடயங்களும் ஆராயப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இனி தொடர்ந்து இந்த கைது தொடர்பாக என்ன விசாரணைகள் முன்னெடுக்கப்பட போகின்றது என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்ப்போம். ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு அவர் பேசுவதை நேரடியாக ஒளிபரப்புவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் அது தொடர்பான விடயம் ஒன்று இன்று பாராளுமன்றத்தில் நடைபெற்றிருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இன்று நேரடியாக ஒளிபரப்புகின்ற பொழுது அதை சபாநாயகர் ஜகத் பிக்கன்வரத்னவின் முன்னைய தீர்மானத்தின் பிரகாரம் தடை செய்யப்பட்டிருந்தது. அதாவது அவர் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 19ஆம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்பில் வழங்கப்பட்ட உத்தரவின் பிரகாரம் இந்த காட்சிகள் நேரடியாக ஒளிபரப்பப்பட மாட்டாது என்ற தகவல் காட்சிப்படுத்தப்பட்டது. அதாவது ராமநாதன் அர்ச்சுனா பேசுகின்ற பொழுது இந்த கௌரவ சபாநாயகர் அவர்களினாலே 2025 மார்ச் 19ஆம் தேதி என்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்பில் வழங்கப்பட்ட உத்தரவின் பிரகாரம் இந்த காட்சிகள் நேரடியாக ஒளிபரப்பப்பட மாட்டாது என்கின்ற ஒரு அறிவிப்பு மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் அந்த விடயம் ஒளிபரப்பப்பட்டது.
நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக சபாநாயகர் பல முறைப்பாடுகள் சபாநாயகருக்கு கிடைச்ச இந்த பல முறைப்பாடுகள் அடிப்படையாக வச்சுத்தான் இந்த 2025 மார்ச் 20ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நாடாளுமன்ற அமர்வுகளுக்கு இவ்வாறு நேரடியான ஒளிபரப்பு, அதாவது அவர் பேசுகின்ற விடயங்களை நேரடியாக ஒளிபரப்புக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. தன்னுடைய டிக்டாக் தளத்திலே அவர் இது தொடர்பான விடயம் தொடர்பாகவும் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த பட்லந்த விவகாரம் தொடர்பாக என்ற பேசப்படும் என்ற தகவலையும் தன்னுடைய டிக்டாக் தளத்தில் வந்து தன்னுடைய நண்பர்களோடு அவர் பகிர்ந்து கொண்டிருந்தது வந்து குறிப்பிடத்தக்க விடயம். அது மட்டும் இல்லாமல் இந்த விடயம் தொடர்பாக அண்மையில் ஸ்ரீதரன் கூட தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருந்தார். அதாவது இப்போ ஆரம்பிக்கப்படுகின்றது இது அர்ச்சுனா ராமநாதனுக்கு, இது எங்கள் மீதும் பாயலாம். ஆகவே இந்த முதலாவது விடயமாக இதை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் மீது பிரயோகித்ததுக்கான காரணம் என்ன? அவருக்கு நீங்கள் ஒரு மன்னிப்பை கொடுக்க வேண்டும். அவருடைய இந்த விடயம் அந்த அவர் பேசுகிற விடயங்கள் வந்து பொது வழியில் ஒளிபரப்பப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார். இருந்தாலும் கூட அந்த கோரிக்கையும் அனுமதிக்கப்படாமல் இப்போ அர்ச்சுனா ராமநாதனுடைய அந்த விடயப்பரப்பு வந்து நேரலையில் ஒளிபரப்பப்படுவது தடை செய்யப்பட்டிருந்தது வந்து அவருடைய ஆதரவாளர்களுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு விசனமாக அல்லது பெரிய ஒரு ஏமாற்றமாகவே இருந்திருக்கின்றது. இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாக நாங்கள் பேச வேண்டும். என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த கோடீஸ்வரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கார். அதில் குறிப்பாக எங்களுடைய இனப்படுகொலை தொடர்பாகவும் அந்த இனப்படுகொலையில் நடந்த விடயங்கள் தொடர்பாகவும் ஒரு பட்டியலிட்டு குறிப்பிட்டிருக்கின்றார். அதில் குறிப்பாக சத்ருகொண்டான் படுகொலை, முள்ளிவாய்க்கால் படுகொலை என பல படுகொலைகளை பட்டியலிட்டிருக்கின்றார். பட்லந்தாவுக்கு நீங்கள் பட்லந்த தொடர்பாக பேசுபவர்கள் இப்போ தமிழ் இனப்படுகொலை தொடர்பாக பேச வேண்டும், எங்களுக்கு சர்வதேச நீதிமன்றம் என்கின்ற பொருள்பட பேசியிருந்தவர் பிள்ளையான் தொடர்பான விடயத்தையும் பேசியிருந்தார். அதாவது பிமல் ரத்நாயக் அவர்கள் இப்போ எழும்பி பேசியிருந்தார், பிள்ளையான் குற்றச்செயல்களை செய்துவிட்டு நடமாடிக்கொண்டிருக்கின்றார், அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று. ஆக அவருக்கு எதிராக உங்களுடைய அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது என்கின்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கின்றார். ஆகவே அவர் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையையும் நான் இதோடு நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்கள். நாட்டிலே கூடுதலான குற்றச்செயல்கள் அன்று தொடக்கம் இன்று வரை நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. கடந்த ஆட்சி காலத்திலே 1956ஆம் ஆண்டிலிருந்து தற்பொழுது வரை தமிழர்களுக்கான அந்த நீதி மறக்கப்பட்டிருக்கின்றது. தமிழர்களுக்கு எதிராக குற்றச்செயல்கள் நடைபெற்றுக் கொண்டே வந்திருக்கின்றது. அந்த வகையிலே 1956ஆம் ஆண்டு தமிழின படுகொலையானது ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலும் கூட அந்த தமிழின படுகொலையானது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. அதற்கான நீதி விசாரணை என்பது இன்னமும் இந்த நாட்டிலே நடைபெறாமல் இருப்பதுதான் மிக கவலைக்குரியதும் வேதனைக்குரியதும் விடயமாக இருக்கின்றது. இப்போது இந்த ஆட்சி பீடத்திலே ஏறி இருக்கின்ற NPP அரசாங்கத்தினர் அவர்களின் அந்த காலத்திலே JVP காலத்திலே நடைபெற்ற பட்லாந்த படுகொலை சம்பந்தமாக சித்திரவதை முகாம் சம்பந்தமான பிரேரணையை அவர்கள் இந்த பாராளுமன்றத்திலே கொண்டு வர இருக்கின்றார்கள். அதேபோல் எத்தனையோ படுகொலைகள், இனப்படுகொலைகள் தமிழ் மக்களுக்கு எதிராக நடைபெற்றிருக்கின்றது. 1983ஆம் ஆண்டு ஜூலை படுகொலை, இதிலே 2000க்கு மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதேபோல் உடும்பங்கள படுகொலை, அதேபோல் சத்ருகொண்டாம் படுகொலை, யாழ்ப்பாணத்திலே தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடைபெறுகின்ற போது ஏற்பட்ட படுகொலை, இப்படி ஏகப்பட்ட படுகொலைகளை நாங்கள் சுட்டிக்காட்ட முடியும். 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலே 1.5 லட்சம் மக்களுக்கு மேல் இனப்படுகொலை செய்யப்பட்டது. அதற்கு நீதி விசாரணை இன்னும் நடைபெறவில்லை. அதனால் தான் தமிழ் மக்கள் இன்றும் கூட இந்த உள்நாட்டு பொறிமுறையிலே, நீதி பொறிமுறையிலே நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே தான் சர்வதேச விசாரணை அவர்கள் கோரியிருக்கின்றார்கள். இங்கே காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தங்களது பிள்ளைகளை, உறவுகளை ஒப்படைத்தவர்கள் இன்றும் இருக்கின்றார்கள். இதற்கு முன் பேசிய எங்களது அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் ஒரு கருத்தை இந்த பாராளுமன்றத்திலே தெரிவித்தார். பிள்ளையான அவர்கள் கொள்ளைகளை செய்துவிட்டு அவர் நடமாடுகின்றார் என்று, அவருக்கு எதிராக நடவடிக்கையை பற்றி கூறியிருந்தார், அவரது குற்றச்செயல்களை பற்றி கூறியிருந்தார். ஆனால் இந்த அரசு அவருக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்தது என்பதனையும் இந்த இடத்திலே நான் கேட்க விரும்புகின்றேன். இந்த பல ஆயிரக்கணக்கான மக்கள்
இன படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுத்தது? கடந்த காலத்திலே இருக்கின்ற அரசு இந்த இனப்படுகொலைக்கு எதிராக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனால் தான் அந்த நீதித்துறையிலே பொறுமுறையிலே தமிழ் மக்கள் நம்பிக்கை இல்லாதவர்களாயிருக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசு, இந்த ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அரசு நிச்சயமாக இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். எப்படி நீங்கள் பட்டலாந்தை சித்திரவதை முகாமிலே நடந்த அந்த கொலைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தீர்களோ, அதே போல் எங்கள் தமிழ் மக்களுக்கு இனப்படுகொலைக்கு எதிராக நடந்த ஒவ்வொரு வன்முறைக்கும் எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு பிரேரணையை இந்த பாராளுமன்றத்தில் இந்த அரசு கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாட்டில் மட்டுமல்ல சர்வதேசத்துக்கு கூட இங்கே இழைக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்பது வெளிப்படுத்தப்படும் என்பதனையும் இந்த இடத்திலே குறிப்பாக சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மேலும் மக்கள் போராட்டம் நடத்துகின்ற பொழுது போலீசாரினாலும் ஏனைய அமைப்பினராலும் வலுக்கட்டாயமாக விசாரணைகளை மேற்கொண்டு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கையை மேற்கொள்ளுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்குள் இன்று தள்ளப்பட்டிருக்கின்றது. மக்கள் இல்மனை தடுப்பதற்கு எதிராக போராட்டங்களை நடத்துகின்ற பொழுது அந்த மக்களை விசாரணை என்ற போர்வையிலே போலீசார் அழைத்து சென்று அவர்களை இன்குவாரி பண்ணுவது உண்மையாக கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. அவர்களுக்கான அந்த நியாயத்தை போராடுகின்ற பொழுது அதற்கான அங்கீகாரத்தை இந்த அரசு கொடுக்க வேண்டும். என்றால் பழைய அரசு மாதிரி வலுக்கட்டாயமாக அவர்களை ஆக்கிரமிப்புக்கு துன்புறுத்தலுக்கு உட்படுத்த கூடாது என்பதனையும் இந்த இடத்திலே தெளிவாக இந்த அரசிடம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கூட்டு ஒப்பந்தங்கள் அது மட்டும் இல்லாமல் அண்டைய நாடுகளோட உறவை பேணுதல் தொடர்பாக அன்ரோமா அரசநாயக்கனுடைய முடிவு தொடர்பாக பலரும் தங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்து வந்தாலும் கூட இந்த ஜேவிபியினுடைய பழைய நிலைப்பாடுகளில் பயணிக்கிறவர்கள் வந்து இந்த ஜேவிபியினுடைய அந்த கொள்கை தொடர்பாக பல விமர்சனங்களையும் தெரிவித்த வண்ணமே இருக்கின்றார்கள். அந்த வகையில் ஜனாதிபதி அன்ரோமா அரசநாயக்க அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருக்காரு என்று பார்த்தீங்கன்னா, இலங்கை பிராந்தியத்தின் பாதுகாப்பை நாம் நிறுவ வேண்டும் என்றும் அதற்கு இந்தியா போன்ற நாடுகளின் உதவியை பெறணும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே இந்த அமெரிக்கா விதித்த தடை தொடர்பாக ஒரு குழு ஒன்று நியமிக்கப்படும் என்று சொன்னார்கள். அந்த வகையில் அந்த குழுவோடு இன்று இலங்கையோட, அதாவது இலங்கையில் நியமிக்கப்பட்ட அந்த குழுவோடு வந்து அமெரிக்காவில் சில அதிகாரிகள் வந்து பேசியிருந்தார்கள். அந்த நடைமுறையும் நடைமுறைப்படுத்தப்பட்ட அதே நேரத்தில் இந்த அயல் நாடுகளின் உறவை பேணுதல் என்றது ஒரு ஆரோக்கியமானதாகவே பேணப்படுகின்றது என்று இன்றும் பலர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த வண்ணமே இருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த காலையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தான் ஜனாதிபதி அன்ரோமா அரசநாயக்க அவர்கள் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். ஏற்கனவே நடந்து வரும் நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்த இந்தியாவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தம் சமீபத்தில் கையெழுத்தானது. அது மட்டுமில்லாமல் இந்தியாவுடன் பல கூட்டு நடவடிக்கைகளையும் நாங்கள் முன்னெடுக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றோம். இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பான தொடர்ச்சியான நடவடிக்கைகளையும் நாங்கள் முன்னெடுக்க தயாராக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாம் முன்னேறுவதற்கு முன்னேறிய நாடுகளின், அதாவது வந்து ஏற்கனவே இப்போ வல்லரசு பட்டியலில் இருக்கிற நாடுகளின் முக்கியத்துவம் எங்களுக்கு தேவை, அவருடைய உதவி எங்களுக்கு தேவைன்னு சொல்லியிருக்கின்றார். கொழும்பு பாதுகாப்பு மாநாடு மற்றும் இந்திய பெருங்கடலில் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஆகியவற்றில் இணைந்து பணியாற்ற நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். இந்தியாவுடைய இராணுவ பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பான பல சர்ச்சைகள் காணப்படுகின்றது. அதை பற்றி ஒருத்தரும் கவலைப்பட தேவையில்லை. இப்போ நாங்கள் ஏன் இந்த ஒப்பந்தம் செஞ்சாங்கன்னா, எங்களுக்கு ஏற்கனவே பாதுகாப்பு ரீதியாக வலுவாக இருக்கின்ற நாடுகளோட வந்து ஒப்பந்த ரீதியான அடிப்படையில் நாங்கள் உதவிகளை பெற வேண்டும். அப்படி பெற்றால்தான் நாங்கள் முன்னேற வேண்டும். பிராந்திய பாதுகாப்பு தொடர்பாக நாங்கள் அதிக அக்கறை காட்ட வேண்டியது எங்களுடைய கடமை என்று அவர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு விடயத்தை அவர் ஏன் இந்த சபையில் முன்னிலை வச்சிருக்கிறார்? ஏற்கனவே இந்த இராணுவ பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பாக பல விமர்சனங்கள் எழுந்திருந்தது. குறிப்பாக தென்னிலங்கையில் தான் இந்த விமர்சனம் அதிகமாக எழுந்திருந்தது. ஆகவே அந்த விடயப்பரப்பை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்ன்றதுக்காக தான் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருப்பார் என்றும் எங்களுடைய ஊகமாக எடுத்துக்கொள்ளலாம். இருந்தாலும் கூட இது ஒரு அரசியலுக்காக இந்த தங்களுடைய விமர்சனங்கள் அதிகம் இடம்பெறக்கூடாதுன்றதுக்காகவும் அவர் இந்த பொதுவெளியில் வந்து இந்த விடயங்களை கதைச்சிருக்கலாம். ஆகவே அவர்கிட்ட இப்போ இருக்கிற ஒரு விடயம் என்று பார்த்தீங்கன்னா, தென்னிலங்கை பரப்பில் இருக்கின்ற இறுக்கம்தான். ஓரளவுக்கு இவர்கள் மேலேயும் ஒரு அதிருப்தி எண்ணம் வந்துவிடுமோ என்கின்ற ஒரு கவலையில் அல்லது அவர்கள்ட்ட இருக்கின்ற ஒரு நம்பிக்கையின் மேலே வந்து இப்போ தொடர்ந்துமே இந்த பிரச்சார நடவடிக்கையில் ஜேபி இணைஞ்சு அல்லது ஜேபி தொடர்ந்தும் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது வந்து இப்போ அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே அந்த ஒரு விடயப்பிறப்பில் தான் இதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். அமெரிக்க வரி விதிப்பு தொடர்பாக பெரும்பாலும் பேசப்படுகின்ற ஒரு விடயமாகத்தான் இப்போ அந்த அமெரிக்க வரி விதிப்பு மாறி இருக்கின்றது. இது வந்து இலங்கை நாட்டுக்கு மட்டுமில்லை, இலங்கை போன்ற சில சிறிய வர்த்தக பொருளாதாரங்களை கொண்ட நாடுகளுக்கு இந்த நிலைமை இருக்கு.
இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த 44% வரி என்றது ஒரு மிக பெரிய அளவிலான வரி. அது மட்டும் இல்லாமல் இந்த அமெரிக்கா வந்து இப்பையும் பரஸ்பர வரிகள் என்று தொடர்ந்து வரிகளை விதித்த வண்ணமே இருக்கின்றது. இது தொடர்பாக ரணில் விக்ரமசிங்கனுடைய அலுவலகத்திலிருந்து வந்த தகவலில் பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதில் முக்கியமாக என்ன விடயத்தை அவர் சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுகின்றன. ஆனால் பேச்சுவார்த்தை நடந்தாலும் கூட ஏப்ரல் 2ஆம் தேதி இருந்த அளவுக்கு வரிகள் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இதால் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறிய நாடுகள்லாம், குறிப்பாக இலங்கை போன்ற நாடுகள்லாம் இதால் பாதிக்கப்பட போகுது. ஒரு வரி ஒரு ஏற்றுமதி 2 ஏற்றுமதி என்கின்ற ஏற்றுமதி நிலையில் இருக்கிற நாடுகள், அதாவது வந்து சில நாடுகள் உங்களுக்கு தெரியும், ஒரு பொருள் 2 பொருட்களை தான் பெரிய அளவில் ஏற்றுமதி செய்யும். அதாவது எங்கள் நாடு கூட இந்த வாசனை திரவியங்கள், அது மட்டும் இல்லாமல் தேயிலை போன்ற விடயங்களில் தான் அதிக முதலீட்டை அல்லது அதிக ஏற்றுமதியை செல்வாக்கு செலுத்துகின்ற நாடுகள். அப்போ அப்படியான நாடுகள்லாம் பாதிக்கப்பட போகுது. அந்த வரிசையில் இலங்கையும் இருக்குது. அப்போ என்ன நடக்க போகுதுண்டா, இப்போ இந்த ஏற்றுமதிகளுக்கு தடை விதிக்கப்படும் அல்லது வரி விதிக்கப்படும். அதே வரிகள் விதிக்கின்ற பொழுது கடைசி நிலைமை தடை தான். அப்போ இந்த ஏற்றுமதி தடைகள் வருகின்ற பொழுது மிக பாரிய அளவிலான நிறுவனங்கள் இலங்கையில் மூடப்படும். அப்போ இது மூடப்படுகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், ஒரு நிறுவனம் மூடப்படுது என்றால் பொருளாதார முதலீடு அந்த நிறுவனத்திலேருந்து வர வருவாயெல்லாம் குறையும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த வேலை வாய்ப்பை இழக்க வேண்டிய நிலைமைக்கு இலங்கை மக்கள் தள்ளப்படுவார்கள். ஆக வேலைவாய்ப்பை இலங்கை மக்கள் இழக்கின்ற பட்சத்தில் மீண்டும் அது தொடர்பான போராட்டங்கள் வெடிக்கும். அதை தான் அவர் மறைமுகமாக சொல்ல வர. இந்த வேலைவாய்ப்புகள் இழக்கப்படுகின்ற பட்சத்தில் அது நாட்டில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை, பாதுகாப்பில் கூட பாரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு விடயம் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு விடயத்தை சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த நடவடிக்கையை சீராக்கணும் என்றால் இந்தியாவோட எட்கா உடன்படிக்கையை செய்யணும். அப்படி செய்கின்ற பட்சத்தில் இந்த நிலைமை சீராகும். இப்போ இவர்கள் இந்த ஒப்பந்தம் தொடர்பாக, அதாவது வந்து இந்த வரி விதிப்பு தொடர்பாக பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்துவதாக கூறியிருந்த அந்த பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்ச பிறகும் அவர் திருப்பி சொல்கிற விடயம் என்று பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2ஆம் தேதி இருந்த வரின்ற அளவுக்கு இப்போ வராது. ஆக ஏற்றுமதி தடைகளை சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு இலங்கை தள்ளப்பட போகின்றது என்கின்ற விடயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த இந்தியாவுடனான எட்கா ஒப்பந்தம் செய்யப்படும் என்றால் அதுவும் கேள்விக்குறிதான். ஏனென்றா ரணில் விக்ரமசிங்கே அதற்கு ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்தாலும் தேசிய மக்கள் சக்தி அல்லது ஜேவிபி என்கின்ற பலர் அதற்கு எதிரான நிலைப்பாடுதான் இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் சிங்கள சமூகத்தில் இருக்கிறவர்கள் இந்த எட்கா உடன்படிக்கையின் மூலம், அதாவது சிங்கள அரசியல்வாதிகள் என்ன விடயத்தை சொல்லினோம்னா, இந்த எட்கா உடன்படிக்கையின் மூலம் முழுமையாக இலங்கை இந்தியாவுக்குள் உள்வாங்கப்படலாம் என்கின்ற பொருளை விமர்சனம் அடைந்திருக்கிறது. ஆகவே இந்த எட்கா ஒப்பந்தமும் எந்த அளவுக்கு சாத்தியப்பாடு என்பதை நாங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கத்தான் வேண்டும். ஆகவே ரணில் விக்ரமசிங்கே வந்து ஒரு அரசியல் ஆய்வாளர் அல்லது அரசியல் ரீதியாக சர்வதேச அரசியல் ரீதியாக அறிந்தவர் என்ற வகையில் இதையும் இந்த அரசாங்கம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் என்றும் இந்த அரசியல் ஆய்வாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். இதை சாதாரணமாக கடந்துவிட முடியாது. ரணில் என்ற இந்த அறிக்கையை சாதாரணமாக கடந்துவிட முடியாது. இது தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர்கள் தங்களுடைய அழுத்தத்தை இந்த ஆளும் கட்சிக்கு கொடுத்த வண்ணமே இருக்கின்றார்கள்.